Hi friends, good morning. Today morning நம்ம வீட்டில் பச்சை பயிறு தோசை. நேற்று நைட்டு 1 கிளாஸ் பச்சை பயிறு 1/4 கிளாஸ் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசி ஏன் போடுறோம்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு உருண்டுறதுக்காக தான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை மிக்ஸி ஜாருக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கடைசியில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஈக்குவலாக போட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க, அது முடிக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எதில் பார்த்தாலும் கருவேப்பிலை ஓரம் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை, சட்னிக்கு கார சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி சட்னிலாம் நான் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவே போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். டைரெக்டாக போடாமல் எக்ஸ்ட்ராவே போட்டு அரைச்சி எடுத்துப்பேன் நிறைய. அது நம்ம ஹேர் ஃபாலுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை. அவ்வளோதான் காய்ஸ், இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை சுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரிப்ஸியாக வரும். இது பாருங்கள் காய்ஸ், இது நான் வீட்டிலேயே செஞ்சுருக்கேன். காரம் இது நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு மேலே தூவிட்டும் சாப்பிடலாம். அது காய்கறியெல்லாம் நீங்கள் பொரியல்லாம் பண்ணுவீங்க, அதுக்கு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவீங்க. பட் மிளகாத்தூள் போடாமல் இந்த காரத்தையே ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் எப்போவுமே இந்த காரம் தான் நான் பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும்.